உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 12/6/2025 குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் நகரத்தில் காலை வேளையில் ஒரு பிளேன் கிளம்புகிறது. கிளம்பும்போது கிளம்ப உடனே மேலே எழும்ப முடியாமல் விபத்து ஏற்படுது. கிளம்ப ஒரு 5 நிமிஷத்தில் விபத்து ஏற்படுகிறது. அந்த பிளேனில் இருந்தவங்க 242 பேர். இதில் ஒருவருக்கு அந்த எமர்ஜென்சி வழியாக குதிச்சிடுறாரு. 241 பேர் புதுமையான மரணம், தீக்காயத்தோடு மரணம். பிளேன் ஃபுல் பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக இருக்குது. அப்படி தீப்பிடிச்சிருது. பயங்கரமான தீப்பிழம்பு. 241 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அந்த பிளேன் மோதல் இடம் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலில் இருந்த 30க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைகிறார்கள். இதுதான் நடந்தது. ரொம்ப வேதனையானது, ரொம்ப வேதனை. யார் காரணம்? பைலட் காரணமாங்க, பிளைன் இயந்திரம் காரணமாங்க, இல்லை பறவை வந்துச்சுமாங்க. 1000 காரணம் சொன்னாலும் நான் சொல்ற ஒரே காரணம், உலகத்தின் அதிபதியாக சாத்தான். விபத்து, ரயில் விபத்து, கார் விபத்து, சாலை விபத்து, போர், கொலை, தற்கொலை, இது போன்ற மரணங்களை கொடுப்பது உலகத்தின் அதிபதியாக சாத்தான். சாத்தான் கிறிஸ்டியன் சாத்தாம்பாங்க, முஸ்லிம்ஸில் சைத்தாம்பாங்க, இந்துக்களை எம்மன்பாங்க. இவர் தான் செய்கிறது. இது குறித்து அந்த இரவு என் தேவனாகிய கர்த்தர் கடவுளிடம் நான் என்னப்பா ஏன் இந்த மனமத்து ஏற்பட்டது என்று கேட்டபோது, என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 12/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஊரிமாக்கு திம்கரம்மா குட்டு துட்டு சாத்தானின் கிரியை. ஆகாய விமான விபத்து சாத்தானின் கிரியை. உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே அவன் கரத்தை அவன் நீட்டிக் கொண்டிருக்கிறான். அவனது அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. உன்னால் உன் அதிகாரம் பொம்மையிலே ஆரம்பமாகிறது. விரைவில் விரைவில் விரைவில். இதன் விளக்கம் என்னவென்றால், சாத்தானின் கிரியை, ஆகாய விமான விபத்து சாத்தானின் கிரியை. கடவுள் சொன்ன வார்த்தை. சாத்தான் தான் இந்த செயலை செஞ்சது, கடவுள் செய்யலை, சாத்தான் தான் செஞ்சது. உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே அவன் கரத்தை அவன் நீட்டிக் கொண்டிருக்கிறான். உலகத்தோட அனைத்து ஜனங்களுக்கு விரோதமாகவே உலகத்தின் அதிபதியாக சாத்தான் சைத்தான் இவன் தன் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறான். உலக ஜனங்கள் கெட்ட காலம், கெட்ட நேரம், நிறைய உயிர் மரணம் ஏற்படலாம். அவனது அதிகாரம் அவனுக்கு முடிவு வருகிறது. உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் உலகத்தின் அதிபதி சாத்தானுக்கு முடிவு வருகிறது. உன்னால் இந்த மாமனிதனால் முடிவு வருகிறது என்று கடவுள் சொன்ன வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். உன் அதிகாரம் பூமியில் ஆரம்பமாகிறது. விரைவில் விரைவில் விரைவில். இந்த மாமனிதன் அதிகாரம் பூமியில் ஆரம்பமாகும். எப்படி ஆரம்பமாகும் என்பது கடவுள் தான் தெரியும். விரைவில் 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 சீக்கிரமாக ஆரம்பிக்கும். 17/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சொக்கிட்டம் தடம் மண்டத கொட்டொந்தடத்தை கிட கிட்டம் தோ திவி திவி. உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே உலகத்தின் அதிபதியானவன் அவன் கரத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவு வருகிறது. அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவு வருகிறது. உன் அதிகாரம் உனக்கு ஆரம்பமாகிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே உலகத்தின் அதிபதியான அவன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறான். கருத்தை நீட்டான்னா ஆபத்து. யாருக்கு எதிராக கருத்தை நீட்டுறான்? கடவுள் நீட்டினாலும் ஆபத்து, உலகத்தின் அதிபதி நீட்டினாலும் ஆபத்து. போர், தற்கொலை, கொலை, விபத்து, ஆபத்து, ரயில் விபத்து, விமான விபத்து நிறைய ஏற்படலாம். அதுதான் அறிகுறியாகத்தான் கடவுள் சொல்றாரு. உலக ஜனங்கள் விரோதமாக உலகத்தின் அதிபதியான அவன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. உலகத்தின் அதிகாரத்தை கடவுள் இந்த உலகத்தின் அதிபதி தன்னுடைய மகனாகிய சாத்தான்னு கொடுத்து வைத்திருந்தார். நீ ஆட்சி செஞ்சுக்கோ பொண்ணு. எவதான் இஷ்டத்துக்கு இந்த நாட்டில் அக்கிரம அநியாயங்கள், கற்பழிப்பு, கொலை, லாக்அப், மரணம்,
லஞ்சம் வாங்குறது, கொள்ளை அடிக்கிறது எல்லாம் நடக்குது. இது காரணம் இந்த உலகத்தின் அதிபதி அதிகாரம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் அதிகாரம் இல்லை. அதனால சொல்றாரு, உலகத்தின் அதிபதி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது அவனுக்கு. அதிகாரம் உனக்கு ஆரம்பமாகிறது. இந்த மாமனிதன் நான் யார் என்பது என்ன சொல்லிட்டேன். நான் சாதாரண மனிதன் இல்லை, கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். ஆதியிலே ஆபிரகாம், மோசே, ஈசாக்கு, ஏசியா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி போன்றவர்கள், அப்புறம் இயேசு கிறிஸ்து, முகமது நபி போன்றவர்கள், இவர்களை போல என்னை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். சில பணிகளை செய்வதற்காக உலகத்தின் அதிபதி அதிகாரத்தை முடிவு கொண்டு வருகிறார். உலக ஜனங்கள் நல்ல பாதையில் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதிகாரம் உனக்கு ஆரம்பமாகிறது. என்ன அதிகாரம் எனக்கு ஆரம்பமாகிறது. இந்த மாமனிதனுக்கு அதிகாரம் கடவுள் கொடுப்பார். என்ன அதிகாரம் என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஆரம்பமாகிறது கடவுள் சொன்ன வார்த்தை. 18/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தொண்டத்தை கட்டாந்த விபோதம் மட்டாக்கட்டோ சோகே சாந்தவி விபோதம் உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே உலகத்தின் அதிபதியானவன் அவன் கரத்தை அவன் நீட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. உன் அதிகாரம் உனக்கு ஆரம்பமாகிறது. பூமியிலே ஜனங்களின் ஆவியை எடுக்கவே அவனது சேனைகள் உலகம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் உலக போருக்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான், அவன் சேனைகளோடு. இதன் விளக்கம் என்னவென்றால், உலக ஜனங்களுக்கு விரோதமாக உலகத்தின் அதிபதியான உன் கரத்தை அவன் நீட்டிக் கொண்டிருக்கிறான். கடவுள் சொன்ன வார்த்தை, உலகத்தின் அதிபதி உலக ஜனங்கள் விரோதமாக கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறான். 3ஆம் உலகப் போர் வரும், நிறைய அழிவுகள் ஏற்படும், ஜனங்கள் மரணம் அடைவார்கள். அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. இந்த 3ஆம் உலகப் போரோட உலகத்தின் அதிபதி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அதிகாரம் உனக்கு ஆரம்பமாகிறது பூமியிலே. இந்த மாமனிதன் அதிகாரம் என்ன அதிகாரம் பொறுத்து பார்க்கலாம். ஆரம்பமாகிறது பூமியிலே. ஜனங்களின் ஆவியை எடுக்கவே அவனது சேனைகள் உலகமெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான வார்த்தை. உலக ஜனங்கள் ஆவி எடுப்பதற்காகத்தான் சாத்தானின் சேனைகள் உலகமெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். பேய் பிசாசு சொல்லுவோம்ல, பேயா அலையறான்னு சொல்லி அந்த கெட்ட ஆவி உலகம் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகாயமானம் பார்த்து உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ஈரான் போர், அமெரிக்க ஈரான் போர், பல போர்களை உண்டாக்கும். சண்டை மூட்டி விட்டு பெரிய மரணம் உண்டாகும். ஜனங்களால் நிறைய அழிவார்கள். அதுதான் இந்த பணி செஞ்சு கொண்டிருக்கிறார். 3ஆம் உலகப் போருக்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான், அவன் சேனைகளோடு. 3ஆம் உலகப் போர் அந்த உலகத்தின் அதிபதியின் கடைசி போர். அதோட அதிகாரம் முடிவுக்கு வந்துடும். 3ஆம் உலகப் போருக்கு சாத்தான் ஆயத்தமாக இருக்கான், அவன் சேனைகளோடு. சேனைகள் கிடைக்கும் பேய் பிசாசுகள் நிறையா இருப்பாங்கல்ல, கெட்ட ஆய்வு நிறையா இருப்பாங்க. அந்த ஆய்வுகளோடு சாத்தான் தயாராக இருக்கிறான். 3ஆம் உலகப் போர் விரைவில் வரும். 19/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே உலகத்தின் அதிகாரவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே உலகத்தின் அதிபதியானவன் செயல்பட்டு கொண்டிருக்கான். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே உலகத்தின் அதிபதியானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவன் அதிகாரம் முடிவு வருகிறது. அவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே உலகத்தின் அதிபதியானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். 3 சொல்றாரு. உலக ஜனங்களுக்கு விரோதமாகத்தான் உலகத்தின் அதிபதி சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உலக ஜனங்களின் ஆவியை எடுப்பதற்காக, மரணத்தை கொடுப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவன் அதிகாரம் முடிவு வருகிறது. 3 சொல்றாரு. அவன் அதிகாரம் முடிவு வருகிறது. சாத்தானின் அதிகாரம், உலகத்தின் அதிகாரம் முடிவு வருகிறது. கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். 21/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உலகத்தின் அதிபதி உலக ஜனங்களுக்கு
விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கான். ஜனங்களுக்கு மரணம் உலகமெங்கும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறது. அவனது அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. அவனது அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. அவனது அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. அவன் அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே. மரணம் உலக ஜனங்களுக்கு, மரணம் உலக ஜனங்களுக்கு, மரணம் உலக ஜனங்களுக்கு. மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க அவன் ஆயத்தமாயிருக்கிறான். மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க அவன் ஆயத்தமாயிருக்கான். மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க அவன் ஆயத்தமாயிருக்கிறான். உலகத்தின் அதிபதி உலக ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உலகத்தின் அதிபதி சாத்தான், சைத்தான், யமன் உலக ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஜனங்களுக்கு மரணம் உலகமெங்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான். ஜனங்களுக்கு மரணம் உலகமெங்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான். அது உதாரணம் தான் இந்த அகமதாபாத் விமான விபத்து. அவனது அதிகாரம் அவனுக்கு முடிவு வருகிறது. முன்பு சொன்னார், அவனது அதிகாரம் அவனுக்கு முடிவு வருகிறது. அப்புறம் உலகத்தின் அதிபதி அதிகாரம் பூமியில் முடிவு வருகிறது. நல்ல வாழ்க்கை ஜனங்களுக்கு கிடைக்கும். அவன் அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே. இப்போ உலகத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உலக ஜனங்களுக்கு விரோதமாக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். உலக நன்மை செய்யல. உலக ஜனங்களுக்கு சண்டை மூட்டி விடுறது, ஆகாய விமான விபத்து, ரயில் விபத்து, போர், உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போர், இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்கா ஈரான் போர் மாதிரி போரை உண்டாக்கி சண்டை போட்டு வைக்கிறது. இதான் உலகத்தின் செயல்பாடு. கெட்டாவி தான் அந்த செயல்பாடு. மரண உலக ஜனங்களுக்கு முதல் சொல்ல, மரணம் உலக ஜனங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு மரணம் அதிகமாகும். பொறுத்து பாருங்க, பல வகைகளும் இருக்கும். போர், விமானம் போது அங்கே பஸ்ஸு விழுந்துருச்சு, தீப்பிடிச்சிச்சு, நிறைய செய்திகள் கேட்பீர்கள். உலகமெங்கும் மரணம், கொடூரமான மரணம், இயற்கை மரணம் அல்ல, கொடூரமான மரணம் நீங்கள் கேட்பீர்கள். அதுக்கு காரணம் உலகத்தின் அதிபதியாக சாத்தான் தான். மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க அவன் ஆயத்தமாக இருக்கிறான். முதல்ல சொல்றாரு, மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான், சைத்தான், யமன் ஆயத்தமாக இருக்கிறான். ஏன்னா அப்போ நிறைய உயிர் எடுக்கலாம்ல, நிறைய உலகமே ரெண்டு பக்கம் பிரிஞ்சு நின்று நிறைய சண்டை போடுவாங்க. எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான மக்கள் ஆவி எடுக்கிறான், ஆயத்தமாக இருக்கிறான். மூன்றாம் உலக போரோட உலகத்தின் அதிபதி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. இந்த 5 தீர்க்கதரிசியின் சுருக்கம் என்னவென்றால், உலகத்தின் அதிபதி உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே அவன் கருத்தை நின்று கொண்டிருக்கிறான். ஜனங்களின் ஆவியை எடுக்கவே அவன் சேனைகள் உலகம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. உலகத்தில் நடக்கிற ரயில் விபத்து, கார் விபத்து, பஸ் விபத்து, கொலை, தற்கொலை, போர் எல்லாமே உலகத்தின் சாத்தான், சைத்தான், யமனின் செயலால் தான். அவர் தான் அதுக்கு அதிகாரம் கொண்டவர் செஞ்சு கொண்டு இருக்கிறார். உதாரணத்துக்கு இந்த ஒரு மருத்துவம் பார்த்தோம்ல, ஒரு ஏர்போர்ட்டு விமானம் பார்த்தோம். இதே மாதிரி நிறைய நடக்க இருந்தது. கடவுள் தான் தடுத்திருக்கிறாரு. வாசிக்கிறேன் பாருங்க. 13/6/2025 ஏர் இந்தியா எமர்ஜென்சி லேண்டிங் அட் புக்கட் ஏர்போர்ட், தாய்லாந்து. காரணம் பாம்பு த்ரெட்டு. 17/6/2025 இண்டிகோ விமானம் கொச்சி டு டெல்லி எமர்ஜென்சி லேண்டிங் இன் நாக்பூர், பாம்பு த்ரெட்டு. அந்த கடவுள் காப்பாற்றுறாரு. விட்டோம்னா பாம்பு த்ரெட்டு வெடிச்சு செத்துருப்பாங்க. மூணாவது 20/6/2022 இண்டிகோ சென்னை டு மதுரை எமர்ஜென்சி லேண்டிங் இன் சென்னை ஏர்போர்ட், இன்ஜின் ப்ராப்ளம் தான் நீங்கள் பாருங்கள். முன்னாடி இப்படி மாதிரி கேள்விப்பட்ட கிடையாது. தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 12 வந்துட்டு இருக்கு இன்ஜின் ப்ராப்ளம். நாலாவது 21/6/2025 இண்டிகோ எமர்ஜென்சி லேண்டிங் இன் பெங்களூர் ஏர்போர்ட் டியூ டு ஃபியூல் ஷார்டேஜ். பாருங்க, ஃபியூல் இல்லாமல் ஷார்டேஜால எமர்ஜென்சி லேண்டிங் ஆகுது. ஐந்தாவது 22/6/2025 இண்டிகோ சத்தீஸ்கர் லக்னோ இடையில போகும்போது ஃப்ளைட் கேன்சல், டெக்னிக்கல் இஷ்யூ. கிளம்பும்போது டெக்னிக்கல் இஷ்யூ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆறாவது 22/6/2025 ஏர் இண்டியா பர்மிங்காம் டெல்லி எமர்ஜென்சி லேண்டிங் இன் ரியாத், பாம்பு த்ரெட். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து கேள்விப்பட கிடையாது. பாம்பு த்ரெட் ஒரு 10 நாளுக்குள்ள நடக்குது. அடுத்து 22/6/2025 யுனைடெட் ஏர்லைன் போயிங் 777 எமர்ஜென்சி லேண்டிங் அட் டென்வர் ஏர்போர்ட். இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குதுங்க. அதாவது அந்த ஏர்போர்ட் பற்றி இப்போ கூட எழுதி ரெக்கார்ட் பண்ண அப்புறம் ஷூட் பண்ண அப்புறம் முன்னாடி
அப்படின்னு பேப்பரை பார்த்தேன், நான் செய்தியில் பார்த்தேன். நான் ஏர்போர்ட் பிளேனில் நடந்தால் அத்தனை கம்மிட்டு வந்துடுவாங்க. ஒரு ட்ரெயின்னாலும் பதிவு பிழைப்பாங்க, ஒரு கார்னாலும் பதிவு பிழைச்சிடுவாங்க. ஆகாய விமானம்னா அத்தனை பேர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. எல்லாமே உலகத்தின் அதிபதியாக சாத்தானின் செயல். நம்ம கடவுளை வேண்டுவோம். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் மேலே இருக்கிறாரு. இஸ்லாம் வணங்குகிற இறைவன் அல்லாஹ், கிறிஸ்துவ வணங்குகிற யெகோவா நாமம் உள்ள தேவனாய கர்த்தர், இயேசு மேலே பார்க்குற பிதாவே தேவனாய கர்த்தர், இந்துக்கள் வணங்குகிற தெய்வம் ஆண்டவர். அவர்கிட்ட வேண்டுவோம். உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு போகிறார். இந்த மாமனிதன் மூலமாக உலக ஜனங்களுக்கு மரணம் அதிகம் ஏற்படாமல் குறைவாக மரணத்தை கொடுத்து உலக ஜனங்களை காப்பாற்ற வேண்டுவோம். இதுபோல் அநேக விவரங்களை கொரோனா வைரஸ், 3ஆம் உலகப் போர் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள, அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்று உள்ள ஒரு பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.